கையில் பணமே தங்குறது இல்லை, என்கிட்ட பர்ஸில் பணமே இருக்கிறது இல்லை, அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸே இல்லை. இந்த படிப்பில் சோர்வான ஆட்களையும் இல்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லாதவங்களுடைய பொதுவாக பார்த்தோம்னா இந்த வட இந்தியர்கள்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க பண விஷயத்தில். திருடினவனை மட்டும் சட்டம் தண்டிக்காது, திருட்டு பொருளை வாங்கினவனும் அந்த குற்றத்துக்கு. சில செடிகள் தான் வீட்டுக்குள்ளே வைக்கணும். உதாரணத்துக்கு அரளி செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, சில முருங்கை செடிகள் இருக்கக்கூடாது. ஆடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய புது ஆடைகள் சேர்றதே இல்லை. நிறைய பேர் பழைய ஆடையே பல வருஷமாக வச்சுருப்பாங்க. புதுசாக துணிமணிகள் அவங்களுக்கு நிறைய சேரணும் அப்படின்னா எந்த நாட்களில் வாங்கணும் ஒன்று. இன்னொன்று, என்ன மாதிரி தாந்திரிக் ரெமடிஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட புது ஆடைகள் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். பழைய துணிகள் நம்ம போட்டுன்ற துணி நம்மை விட ஏழையாக உள்ளவர்களுக்கு தரலாம். என்னைக்கு கொடுக்கணும்னா சனிக்கிழமை கொடுக்கணும். சனிக்கிழமை எந்த நேரத்தில் கொடுக்கணும்னா காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே. காரணம், அன்றைக்கி சனி ஓரையே நடக்கும். ரெண்டாவது, குளிகையுடைய காலமும் அதில் வரும். கட்டாயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். நல்ல நாள் துணி வாங்குவதற்கோ ஆபரணங்கள் வாங்குவதற்கோ நல்ல நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு பேரே ஸ்திரவாரம்னு பேர். சனிக்கிழமை எதை வாங்கினாலும் அது தொலைந்து போகாது, நீங்கள் அதை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சனி கொடுத்ததை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஸ்திரமானது, நிரந்தரமானது. இந்த பூமியை இப்போதைக்கு சனி தான் ஆள்றார். அதனால சனி பகவானுக்கு பிரீதி செய்தாலே எல்லா கிரகத்துடைய பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். கையில் பணமே தங்குறது இல்லை, என்கிட்ட பர்ஸில் பணமே இருக்கிறது இல்லை, அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸே இல்லை. என்ன மாதிரி விஷயம் பண்ணால் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பணம் ஜீரோன்னு இல்லாமல் ஏதோ ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும்னா என்ன பண்ணலாம்? இந்த பணம் அதிகமாக செலவு பண்ணுறவங்க வீட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழா லீக்கேஜ் இருக்கும். ஓகே, தண்ணி அதாவது அது சொட்டு சொட்டாக கூட இருக்கும். ஆனால் அது ஒன்றும் பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. தண்ணீர் எங்கே விரயமாகிறதோ அந்த இடத்தில் பணம் விரயமாகும். இது ஜென்ரல் ரூல். ஏன்னா தண்ணி அதுவும் மகாலட்சுமியுடைய விஷயந்தான். ரெண்டாவது, பின் கதவை மூடி வைக்க வேண்டும் சாயங்காலம் ஆனால் 6 மணிக்கு. ஏன்னா அதுதான் பின் கதவு வழியாக மூதேவி வரக்கூடிய நேரம். இரவு நேரத்தில் உறங்க போவதற்கு முன் வாசலுடைய 2 பக்கத்துலேயும் 2 விளக்கு ஏற்றி வைக்கணும். டெய்லி அது 12 மணி வரைக்கும் எரிஞ்சாலும் பரவாயில்ல. கட்டாயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லா விதமான கவலைகளும் தீர்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன கவலைன்னா, என்னோட குழந்தை சரியாக படிக்கிறது இல்லை, பிஹேவியர் அவங்களது ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பற்றின அதிக கவலை. பொதுவாக குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க, தானாக நல்லா படிக்க தொடங்கிடுவாங்க. அவங்களுடைய நடவடிக்கை, பிஹேவியர் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மரியாதையாக நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த படிப்பில் சோர்வான ஆட்களையும் இல்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லாதவங்களுடைய பள்ளிக்கு போகக்கூடிய பையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு புஸ்தகங்கள் சரியான அமைப்பில் இருக்காது. இதெல்லாம் எடுத்து பெற்றோர்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாலே அவனுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். பாடம் படிக்கும்போது 24 நிமிஷம் படிக்கணும். அதை 24 நிமிஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் 24 நிமிஷம் படிக்கக்கூடாது. திரும்பியும் அதே பாடத்தை 24 நிமிஷம் கழித்து படிக்கணும். அது மாதிரி 3 வாட்டி ஒரு பாடத்தை படித்து விட்டீர்கள் என்றால் கடைசி நாள் வரை உங்களுக்கு அந்த விஷயம் மறக்காது. இது என்ன காரணம்னா, நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு வேவ்ஸ் இருக்கா மாதிரி பிரெயினுக்கு ஒரு வேவ் இருக்குது. இப்போ இதுக்கு இசிஜின்னு எடுக்கிறோமோ, அதுக்கு இஜிஜின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதை விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. இந்த 24 நிமிஷத்தை தான் நம்முடைய ஜோசியத்தில் ஒரு நாழிகைன்னு கொண்டுட்டாங்க. இந்த ஒரு நாழிகை 3 முறை திருப்பி அதே வரும்போது அந்த என்ன படிக்கிறீங்களோ, எந்த நினைவு வைத்துக்கிறீங்களோ அது மறக்கவே மறக்காது. நிறைய பெண்களோட கவலை என்னன்னா, வீட்டில் கணவன்மார்கள் ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, இதனால பிரிவினை ஏற்படுது. போதைன்றது எந்த விதமான போதையாக இருந்தாலும் இதுலேருந்து ஒரு மனிதன் வெளியில் வரணும்னா தாந்திரிக் ரெமெடி அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க, கொஞ்ச நாளில் அதுலேருந்து மாற்றம் வந்துடும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? இந்த போதை பழக்கன்றது அவர்களுடைய கவலையை இல்லைன்னா நட்பால் ஒன்றாருது. இதுக்கு என்ன பண்ணணும்னா காலையிலும் மாலையிலும் இந்த 5 முக விளக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த 5 முக விளக்கை வைத்து
பெண்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி போதை பழக்கம் போனோன்னு விளக்கு முன்னாடி இருந்து வேண்டினாலே அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்மளுக்கு வந்து நெருப்பு தான் கடவுள். எந்த சுவாமியாக இருந்தாலும் கடைசியில் அதை முடிக்கும்போது கற்பூர ஆரத்தி காமிக்கிறோம், நெய் தீபம் காமிக்கிறோம். இதுதான்ப்பா நெய் தீபம், நெருப்பு தான் கடவுள்னு காமிச்சு கொடுக்குறாங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் எந்த விதமான இந்த கெட்ட பழக்கங்கள், ஒரு ஒற்றுமை இல்லாத விஷயம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அடுத்ததாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள், வளர்க்கக்கூடாத செடிகள்னு நம்ம வந்து சில விஷயங்கள் பேசுகிறோம். பொதுவாக நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே செடிகள் வளர்க்கணும்? இது வந்து அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, இப்போ தனி வீடாக இருந்தால் சுற்றி வர மரங்கள் வைக்கிறோம். இயற்கை காற்றுக்காகவும் அந்த ஒரு இயற்கை சூழ்நிலைக்காகவும். பொதுவாக நம்ம மரங்கள் வச்சாதான் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் திருட்டு பொருளை வாங்கி உபயோகப்படுத்துகிறோம். பாலும் தேனும் திருட்டு பொருள். திருடினவனை மட்டும் சட்டம் தண்டிக்காது, திருட்டு பொருளை வாங்கினோன்னா அந்த குற்றத்துக்கு ஆளாகும். பால்ன்றது நம்மளுக்காக ஏற்பட்டது அல்ல. பசுமாடு அதோடைய கன்றுக்குட்டிகளுக்கு தரக்கூடியது. யாரோ எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார், ஆனால் அது திருட்டு பொருள் தான். தேன் என்பது தேனீக்களுக்கானது தானே தவிர நமக்கானது அல்ல. அதுவும் ஒரு திருட்டு பொருள் தான். அதுக்கிட்டே திருடுறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அது எரிச்சும் போடுறோம் தீவெட்டி வச்சு. இது மாதிரி திருட்டு பொருளை நாம் வேறு வழி இல்லாத வாங்குவதால் பசுமாட்டுக்கு ஒரு நன்றி கடனாக கீரையோ பழங்களோ கொடுக்குறோம். அப்போ அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுபட்டுரும். ஆமாம். அப்போ தேனீக்கு என்ன பண்ணுவீங்க? தேனீக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க முடியாது. பூச்செடிகளை வைக்கும்போது அந்த பூக்களின் தேனை தேனி எடுத்துக்கிறது. அப்போ அந்த திருட்டு பிராபலத்திலேருந்தும் நீங்கள் வெளில வந்துடலாம். சில செடிகள் தான் வீட்டுக்குள்ளே வைக்கணும். உதாரணத்துக்கு அரளி செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, சில முருங்கை செடிகள் இருக்கக்கூடாது, சில செடிகள் தான் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய கருத்து? முள்ளு செடிகளை தவிர எந்த செடி வேணால் வச்சுக்கலாம். முள்ளு செடி இருந்தால் மன கஷ்டம் வரும்ன்றது வார்த்தை. அதே போல் கருவேப்பிலை மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா ரோஜா பூ நிறைய பேர் தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்களே, அது முள் தானே? எந்த செடியாக இருந்தாலும் முள்ளு செடி இருந்தால் அந்த வீட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகும். மலர்கள்லேயே எவ்வளோ முள் இல்லாத மலர்களும் இருக்குது. அந்த முள் இருக்கிற மலர்கள் அவ்வளவு தூரம் நல்லது கொடுக்காது. துளசி இருக்க வேண்டியது அவசியம். அது பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் கருந்துளசி இருந்தால் அந்த வீட்டில் கட்டாயமாக சுபீட்சமாக இருக்கும். அந்த துளசி செடியை வச்சே அந்த வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எதிர்மறை சக்தி இருக்கிற வீட்டில் துளசி பட்டு போயிடும், வளராது. எந்தவித தீய விஷயம் இருந்தாலும் அங்கே வளராது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வட இந்தியர்கள்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க பண விஷயத்தில். தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கடன் சுமை பிரச்சனை இதில் தான். எப்படி அந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் நல்லா செழிப்பாக இருக்க முடியுது? காரணம் என்ன? நீங்கள் சொல்கிறது சுருக்கமாக சொன்னால், வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது. அது வந்து நம்முடைய தேச படத்தை பொறுத்தும் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடபாகம் அகன்றும் தென்பாகம் குறுகலாகவும் இருக்குது. அதுதான் அதுக்கு அர்த்தம். அவர்கள் பூஜை செய்யக்கூடிய நேரம், குபேர பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் வேறுபடுகிறது. நீங்கள் சஷ்டின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். திதி. திதி 6வது நாள். தேய்பிரையும் இருக்குது, வளர்பிறையும் இருக்குது. அதுலேருந்து தான் அந்த பழமொழி வந்தது, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது குழந்தை பிறக்கிறதுக்கான பழமொழி. அது அதே போல் இஷ்டின்னு ஒரு காலம் உண்டு. இஷ்டி. இந்த இஷ்டி காலம் என்னன்னா, ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமியின் 4 பாகமாக பிரிக்கிறோம் ஒரு திதியை. அந்த 4வது பாகம் அமாவாசை அல்லது பௌர்ணமியின் 4வது பாகமும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பிரதமை இருக்கு இல்லையா, அதை நம்ம பாட்டிமைன்னு சொல்கிறோம். அந்த பிரதமையின் முதல் 3 பாகங்களும் சேர்ந்தது தான் இஷ்டி. இந்த இஷ்டி காலத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்காம பாட்டிமைன்னு சொல்லி தள்ளிடுறோம். ஆனால் ஹோமம் யாகங்கள்லாம் செய்யும்போது இந்த இஷ்டி நேரத்தில் தான் ஆகுதி கொடுக்கறது வழக்கம். அவ்வளோ விசேஷமான நேரம் அது. அப்போது அமாவாசையின் பின்பகுதி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய திதியுடைய முன்பகுதி, இந்த நேரங்களில் எந்த பூஜை நீங்கள் செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். இதை தான் வட இந்தியர்கள் அதை சரியாக பின்பற்றுகிறார்கள். தீபாவளி பொதுவாக அமாவாசையில் வரும். அந்த அமாவாசையின் கடைசி பகுதியில் தான் அந்த பூஜையை பண்ணுவாங்க, லக்ஷ்மி பூஜை. அந்த நேரத்தை நம்ம பின்பற்ற மாட்டோம். இப்போது அமாவாசை அல்லது பௌர்ணமியுடைய 4வது பாகம், அதுக்கு அடுத்த வர திதியுடைய முதல் 3 பாகங்கள் சேர்ந்ததுக்கு பேர் இஷ்டின்னு பேர்.
மனசுல என்ன வேண்டிக்கிட்டு அந்த டயத்துல இதே லக்ஷ்மி பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சு எந்த பூஜை பண்ணாலும் வளர்ச்சி. இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்கு பேர் தான் இஷ்டி. அந்த நேரத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் ஹோமங்கள் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், இல்லை தியானம் பண்ணினா கூட ஜெயிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கும் தாந்திரிக் ரெமெடிஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நேயர்கள் கமெண்ட்ஸ்ல அடுத்தது எந்த மாதிரி ஒரு தாந்திரிக் ரெமெடிஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம ஐயா கிட்ட கேட்டு அதற்கான ஒரு விடைகளை வந்து எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. நன்றி.